கோவங்கிறது உங்களுடைய பிறவி குணம் கிடையாது. உங்கள ட்ரிகர் பண்ணும்போது, நீங்க ட்ரிகர் ஆகி, உங்க கோபத்த வெளிப்படுத்தி, உங்க பிபி அதிகப்படுத்தி, கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணமே தவிர, உங்களுடைய பிறவி குணம் அல்ல. நீங்க பிறவியிலிருந்தே கோவப்பட்ட பெர்சன் இல்ல. யாருமே, எந்த மனிதனுமே கோபம் ஏற்படும் போதெல்லாம், அத அடக்கி ஆள கற்றுக்கிட்டா போதும். உங்கள ஒருத்தங்க ட்ரிகர் பண்ணுறாங்களா, அந்த சூழ்நிலைய அவங்கள விட்டு விலகிருங்க. அவங்கள்ட்ட எதுவுமே பேசாதீங்க. ரியாக்ட் பண்ணாதீங்க. எதுக்குமே ரியாக்ட் பண்ணாதீங்க. கோவங்கிறத அடக்கி ஆள கற்றுக்கிட்டிங்கன்னா, இந்த வாழ்க்கை உங்கள் கையில். கோவங்கிறது பிறர் செய்கிற குற்றத்துக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிற தண்டனை. கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொண்டா, கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணமே தவிர, உங்களுடைய பிறவி குணம் கோபமான குணம் கிடையாது. நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு கோவம் வரும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறவங்களுக்கு கோவம் வரும். ஒரு வேலையில் பர்ஃபெக்ஷனாக இருக்கிறவங்களுக்கு தான் கோவம் வரும். உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கோவம் வரும். கோவங்கிறது உப்பு மாதிரி அளவாக போட்டுக்கிட்டால் நல்லது, அளவுக்கு அதிகமாக போனால் நல்லது கிடையாது. ஸோ இந்த பதிவு அதுதான்.